ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العليم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. இந்த நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான ஷஃபாஅத்தை பெற்று நாளை மறுமையிலே நபிகளாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டு நடைபெற வேண்டும் என்று அவ்வாவோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அவசியத்தை பற்றியும் என்னிடத்தில் பேசுமாறு சொல்லினார்கள். இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி பெரிதாக விலாவாரியாக 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பேச தேவையில்லை. 1 நிமிடம் போதும். இங்கே பெரும்பாலும் சென்னையிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கடை நடத்தக்கூடியவர்கள் அல்லது பிற கடைகளிலே வேலை பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வந்திருப்பார்கள். அதிலே ஒரு 20 வருடமோ 30 வருடமோ ஒரு பிளேட்பார கடையிலே நின்று வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபரையோ அல்லது பிற இடத்திலே அதே போல 20 வருடமோ 30 வருடமோ வேலையாளாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து உன் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, உன் வேலை எப்படி இருக்கின்றது, உன் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எங்க அக்கா அம்மா அப்பவே சொன்னாங்க, அதை படிடா, ஸ்கூலுக்கு போடா, காலேஜுக்கு போடான்னு இவ்வளோ சொன்னாங்க. நான் தான் எங்கள் அத்தா மாதிரி எப்படியாச்சும் வியாபாரம் வரணும் சம்பாதிக்கன்னு ஆரம்பிச்சு எங்கள் அம்மா சொல்லியும் கேட்கல, எங்கள் அத்தா சொல்லியும் கேட்கல, படிக்கவே மாட்டேன்ட்டேன். காலத்துக்கு வெயிலையும் மழை நின்று கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டம் ஏன் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை போதும். கல்வியுடைய விவரங்களை, கல்வியுடைய முக்கியத்துவத்தை இது போன்ற இளைஞர்களிடத்திலே நாம் கேட்டு அவர்கள் உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய குமரர்கள் இருக்கிறதா, இந்த ஒரு வார்த்தை போலும் இந்த கல்வியுடைய நிலைகளை. கல்வி கற்காதவர்கள் இன்னைக்கு படிச்சவங்க என்ன செய்யலாம், ஐடி மேல வேலை பார்க்கலாம்,
1,00,000 ரூபாயோ 2,00,000 சம்பாதம் பார்க்கலாம். வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. இல்லையா எங்கேயும் யோசிச்சு ஒரு வேலை பார்க்கலாம். இதையெல்லாம் பார்த்து அவன் நினைக்கிறான், நம்ம அந்த காலத்திலேயே படிக்கிறது சொன்னார்களே, நாம் படிக்காமல் விட்டோமே என்று வருந்தப்படக்கூடிய நிலைமைதான் கல்வி கற்காதவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இன்றைக்கு கல்வி என்று சொன்னால் இது சம்பந்தமாக உலகளாவிய முறையில் பல அறிஞர் பெருமக்கள் இஸ்லாத்திலும் இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்திலும் எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் அல்லாவும் அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு சில வார்த்தை மட்டும் பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் அந்நாட்டுடைய அதிபருமாக இருந்தவருமான நெல்சன் மண்டேலா அவர்கள் இந்த கல்வியை பற்றி சொல்லிக்காதையில இந்த உலகத்துடைய நிலையை தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது கல்வியாலேயோ அல்லது கல்வியாளர் மூலமாகத்தான் இந்த உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய முடியும் என்று சொல்லி காட்டுகின்றார். அதே போல கிரேக்க நாட்டுடைய தத்துவ ஞானி பிளாட்டோ கூறி காட்டிய ஒருவன் இந்த உலகத்திலே பிறந்து கல்வி கற்கவில்லை என்று சொன்னால் அவன் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் சொல்லுவாங்களா, நீங்க உலகத்துல படைக்கப்பட்டது வணங்குவதற்காக, அதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஓதுவதற்காக கல்வி கற்பதற்காக படைக்கப்பட்டு நான் பாபா சொல்லி கட்டுவாங்க. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் பிறக்கதா இருந்தா கல்வி கற்றுக்கொள், இல்லைன்னா பிறக்காமே இருக்கலாம் என்று பிளாட்டோ சொல்லி காட்டுகின்றார். அதே போல கிரேக்க நாட்டுடைய தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கேள்விப்பட்டிருப்போம். அவர் நஞ்சு கொடுத்து விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டார். சொல்லுவார்கள், இவர் விஷம் கொடுத்து கொலை செய்யப்படுவதற்கு ஒரு சில மணித்துறைகளுக்கு முன்பு வரை புத்தகத்தை படித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லுவார்கள். படிப்பு என்பது, கல்வி என்பது கடைசி மரண தருவாய் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற வரலாறுகள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இஸ்லாத்துடைய கருத்து என்ன? இது உலகத்திலே இருக்கக்கூடிய மாற்று மத தலைவர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய கருத்து, கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த இஸ்லாத்துடைய புனித மார்க்கம் உலகளாவிய முறையிலே பரவலாக மிகவும் வேகமான முறையில் பரவியது என்று கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலே இருக்கின்ற பொழுது வெறும் 100 சில்லறை நபர்கள் மட்டுமே இஸ்லாத்தில் இருந்த காலம் போய் 13 வருட காலம் மதீனாவிற்கு சென்ற பொழுது 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வந்தார்கள் சொன்னால் இதற்கு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுவது இஸ்லாத்திலே ஏற்றதாழ்வு இல்லை. இஸ்லாத்திலே கருப்பினர்கள் மற்ற வெள்ளை நிற தோள்களுடைய வேற்றுப்பாடு இல்லை. இஸ்லாத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட கருப்பின மனித தொழுகைத்தால் அவர் பின் என்று உயிரியே ஜாதி என்று சொல்கின்றார்களே, அவரும் தொழுக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய கடமை. அதே போல இஸ்லாமிய மார்க்கத்திலே பணக்காரர் என்றோ ஏழை என்றோ எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் இஸ்லாத்துடைய முழு சித்தாந்தமாக கருத்தியலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லாம் எல்லா விஷயத்திலும் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கூறி காட்டுகின்றான், எல்லாத்திலேயும் இஸ்லாமிய மார்க்கத்திலே பாகுபாடு இல்லை. ஆனால் ஒன்றில் மட்டும் உண்டு, அது கல்வி கற்பதிலேதான். அல்லாஹ் கேட்பான் அல்லவா, ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா கல்வி கற்றவரும் கல்வி கற்காமல் மடையனாக மூடராக ஒன்றுமே தெரியாதவராக சுற்றி கொண்டிருக்கின்றாரே, இவரும் ஒருவரை சமமாக நிறுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவத்தை போதிக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் சகோதரத்துவத்தை போர்க்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றதாக இல்லாமல் இருக்க வேண்டும் போதிக்கின்றது. அதே வேளையில் கல்வி என்று வந்துவிட்டால் யார் கற்றோராக இருக்கின்றார்களோ, யார் கல்விமானாக இருக்கின்றார்களோ
இருக்கின்றார்களோ, யார் மார்க்கத்தையும் உலக கல்வி அறிந்தவராக இருக்கின்றார்களோ, அவர் கல்லாதவரை விட சாலச் சிறந்தவராக மேன்மக்களாக இருக்கிறார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலையை கூறி காட்டுவார். கண்ணியமானவர்களே, இதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லி காட்டுவார்கள். நாமெல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் என்னது? உத்துருபுல் இல்ம வலவ் பிஸி. நீங்கள் சீன தேசம் சென்றாயும் சீரிய கல்வியை படித்துங்கள். எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு காமனான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு வழக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், சீனா எவ்வளவு தூரம் மக்கா நகரத்திலிருந்து சீமா எவ்வளவு தூரம் மதீனா மாநகரத்தில் இருக்கின்றதோ, ஒரு கல்வி கற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இவ்வளவு தூரம் சென்றாயும் நீங்கள் கல்வியை கற்று வாருங்கள் என்று இஸ்லாம் போதிக்கின்றது. கல்விக்காக கடல் கடந்து நாடு கடந்து உலகளாவிய முறையில் பல லட்சம் கிலோமீட்டர்கள் நீங்கள் சென்று கற்க வேண்டும் என்றாலும் கற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதே போல இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் வேறு விளக்கம் சொல்வார்கள். அந்த காலத்திலே இஸ்லாம் மதீனா மாநகரத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே சீனாவில் உள்ளவர்கள் முஸ்லிமாக இல்லை. சீனாவில் உள்ளவர்கள் குர்ஆனையோ ஹதீஸையோ அறிவதில் எந்த விதமான கல்வியும் போதிக்கவில்லை. அப்பொழுது அக்குபஞ்சர், யுனானி போன்ற வைத்திய முறைகள் சீனாவில் இருந்தது. நபிகள் ஹதீஸின் விளக்கம் சொல்லுவார்கள், ஒருவேளை மாற்று கல்வி ஒரு வைத்தியத்துக்காகவோ வேறு தேவைக்காகவோ மாற்று கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தத்திற்கு அப்பாற்பட்ட வேற கல்வி அவ்வளவு தூரம் இங்கு சென்று கற்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீங்கள் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, இதை விட என்ன? இஸ்லாம் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சார்ந்த கல்வியும் கற்க வேண்டும். மார்க்கம் சாராத பிற கல்வியாக இருந்தாலும் அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து. இந்த கல்வியாளர்களை பற்றி குர்ஆன் பல்வேறு விதத்திலே இந்த கல்வி கற்ற மனிதனை பற்றி குர்ஆன் பல்வேறு விதமான கருத்துக்களை நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றது. திருக்குர்ஆனிலே நாம் ஓதுகின்றோமா, வத்தீன் வஸைத்தின் வஸுரால லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் இந்த மனிதனை அழகிய தோற்றத்திலே படைத்ததாக, அழகிய வடிவிலே வித்தியாசமான முறையிலே சிறப்பாக இந்த மனிதனை படைப்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிகவும் அல்லாஹ்விற்கு உகந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் நீ 100 வருடம் ருக்குவிலே நில்லு, நீ 100 வருடம் சுஜூதிலே நில்லு சொன்னால் நிற்கக்கூடிய அந்த மலக்குகளை அல்லாஹ் பார்த்து ஃபீ அஹ்ஸனி தக்வீம் அல்லாஹ் அழகிய தோற்றத்தில் படைத்தாக கூறவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ நபர் இருக்கிறார்கள், எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது, அவையெல்லாம் பார்த்து அல்லாஹ் அஹ்ஸனி தக்வீம் என்று கூறவில்லை. வேறொரு அல்லாஹ் சொல்வான், கர்ரமனா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கையாக படைத்திருக்கின்றோம். ஆதமுடைய மக்களாகிய இந்த மனிதர்களை நாம் சங்கைப்படுத்தி படைத்திருக்கோம் என்று அல்லாஹ் வேறொரு சொல்வான். ஏன்? இதை விட உயர்ந்த படித்தரத்தில் உள்ள மக்கள் அல்லாஹ்வுக்கு முழுக்க கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களை சங்கைப்படுத்தவில்லையா? ஏன்? எத்தனையோ படைப்பிடங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அஹ்லாக், அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களிலே நூற்றுக்கணக்கான படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த மணியை தான் பார்ப்பதற்கு ஒரு மயில் அழகான படைப்பாக இருக்கின்றது. ஜூவிலே சென்று பார்க்கின்றோம், எத்தனையோ விதவிதமான அழகான பறவைகள் எல்லாம் காட்சி தருகின்றது. எத்தனையோ கண்ணுக்கு குளிர்ச்சியான படைப்புகள் எல்லாம் மனிதனை விட மனிதனே வியக்கக்கூடிய அளவுக்கு படைப்பிடங்கள் இருந்தும் கூட அல்லாஹ் ஏன் இந்த மனிதனை அழகான படைப்பாகவும் அல்லாஹ் இந்த மனிதனை சங்கையான படைப்பாக படைத்திருக்கின்றான். அதே போல வேற இடத்தில் சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் மலாயிக்கத்துமார்கள். அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இஸ்துதூலி ஆதம், ஆதமுக்கு நீங்க சஜிதா செய்யுங்கள் அல்லாஹ் கூறுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விற்கு முழுமையாக 100 படைக்கப்பட்ட மனிதனை ஒரு மண்ணினால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு அல்லாஹ் ஏன் செஞ்சா செய்ய வேண்டும்? இமாம்கள் முஃபஸ்ஸிரீன் விளக்கம் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மலக்குமாருக்கு கொடுக்கப்படாத இல்மை கொடுத்திருக்கின்றான். அல்லம்னா ஆதமுல் அஸ்மா குல்லஹா, உலகத்திலே எத்தகைய கல்விகள் இருக்கின்றதோ
உலகத்திலே எப்படி விதவிதமான கல்விகள் இருக்கின்றதோ எல்லா கல்வியும் இந்த ஆதமுக்கு கொடுத்தான். ஆதமுக்கு அல்லாஹ் கொடுத்ததின் மூலமாக ஆதமை கண்ணியப்படுத்தினான். மலாயிக்கத்துமார்கள் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி கல்வி இருந்தது. இந்த கல்வியை கொண்டே அல்லாஹ் நம்மளை உயர்த்தி காட்டினான். படைப்பினங்களிலே சிறப்பான படைப்பாக ஆக்கினான். படைப்பினங்களிலே கண்ணியமிக்க அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட படைப்பாக நாம் ஆக்கினான். மலக்குமார்கள் எல்லாம் சிரமணியக்கூடிய ஆதமுக்கு சிரமணியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் படைத்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கல்விதான் காரணம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஒன்று கல்விக்கு இந்த பார்வைக்கு இஸ்லாத்திற்கும் கல்விக்கும் வெகு தூரம் உள்ளது போல் தெரியும். ஆனால் உண்மையிலேயே கல்விக்கு எல்லா வகையிலையும் சால சிறந்தவர்களாக முன்னுதாரணம் உள்ளவராக இது இஸ்லாமிய பெருமக்கள் தான் நிறுத்துகின்றார்கள். இன்றைக்கு மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சொல்லுவார்கள். ஆனால் இப்னு சீனா என்ற இது போன்ற மிகப்பெரிய வல்லுநர்கள் அவர்கள் எழுதிய மருத்துவ குறிப்பு நூல்கள் தான் இன்றைய ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. புவியியல் துறையிலே இத்ரிசி ட்ரேசன் என்ற பள்ளி பாடங்களிலே கல்லூரி பாடங்களில் சொல்லித்துவார்கள். இவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள். இப்னு பத்தூதாவை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எத்தனையோ முன்மாதிரியான ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் சொல்வார்களவா, அந்த நாட்டு அரசர்களுக்கு மிகவும் மருத்துவ ஆலோசனையாக இருந்தது அத்தனை பேருமே இஸ்லாமிய மருத்துவர்கள் தான். அப்படி இருக்கையில் ஏன் இன்றைக்கு இஸ்லாத்துடைய இந்த நிலைமை? இன்னைக்கு நாம சொல்லிக்கிறது போலவா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்கு. நம்ம இந்தியாவில் எடுத்தமாக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் தான் முதல் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. லண்டன்ல எடுத்துக்கிட்டாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. எகிப்தில் எடுத்தமாக்கு கைரோ யூனிவர்சிட்டி இருக்கு. அதே போல அசர் யூனிவர்சிட்டி இருக்கு. மதீனாவிலே மதீனா யூனிவர்சிட்டி இருக்கு. உலகத்திலே எத்தனையோ விதமான பல்கலைக்கழகங்கள் மிக பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் எல்லா பாடத்திட்டங்களையும் ஒன்றாக ஒருங்கிணைந்து ஒரே கல்லூரியில் நடத்த வேண்டும் என்ற சித்தாந்தத்தை தத்துவத்தை உலகுக்கு அறிமுகப்படுகிறது ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி தான். கண்ணியமானவர்களே, மொரோக்கோ தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தைக்கு வழியாக வந்த மிக பிரமாணமான சொத்தை வைத்து கல்வி கற்பதற்காக இன்று போல் கல்வியில் சென்று 3 வருஷமோ 5 வருஷமோ 7 வருஷம் வர்றதில்லை. ஒவ்வொரு விதமான கல்வியை படிப்பதற்காகவும் ஒவ்வொரு விதமான ஆசிரியர்களே 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் ஒவ்வொரு ஊராக சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கல்லூரியை மொத்தமாக படித்து இவருக்கு பட்டம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிபி 850 ஃபாத்திமா என்ற பெண்மணியால் முதல் உலகத்திற்கு ஒரு பல்கலைக்கழகத்தை காட்டி கொடுத்தவர், பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக இருந்தவர் இஸ்லாமியர்கள் தான். அதேபோல நான் தமிழ்நாடு சொல்லுவாங்க, மதுரையில் மிகப்பெரிய நூலகம் 100 கோடி அமைச்சிருக்கோம். சென்னையில் மிகப்பெரிய நூலகம் இருக்கு, டெல்லியில இருக்கு. இவ்வளவு பெரிய நூலகம்லாம் அமைச்சது நாங்கள் சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நூலகம் தான் இன்று வந்தது. கிட்டத்தட்ட ஹாரூன் ரஷீத் பாஷா அவருடைய காலத்திலே அப்போது இருந்த எல்லா விதமான கலைகளுடைய புத்தகங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த தாருல் ஹக்கமா என்ற ஒரு லைப்ரரியை எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் தங்க காசுகள் முதலீடாக போட்டு 4 லட்சம் புத்தகங்களை ஒன்றிணைந்து முதல் நூலகம் அமைத்து தந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். உலகத்திற்கு கல்வி எந்த வழியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்துக்காட்டாக தேர்ந்தது, முன்மாதிரியாக தேர்ந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த முதல் நூலம் ஆரம்பித்தது போக சில வருடங்களிலேயே பகதாதிலே மட்டும் 100கணக்கான நூலகங்கள் இந்த நூலகங்கள்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். பின்னாடி ஈராக்குக்கு மங்கோலியர்கள் தாத்தாரியாக்கள் சொல்லும் மங்கோலியர்கள் படையெடுத்தார்கள். கடுமையான போர், பன்னூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை வெற்றி வீழ்த்தினார்கள். திருவெல்லாம் பிணக்குவிகளாக காட்சியளித்தது. இந்த நிகழ்வை பற்றி ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் எழுதுகின்றார். பகதாதை நாங்கள் சூறையாடினோம், பகதாது மக்கள் எல்லாம் வெற்றி வீழ்த்தினோம். கடைசியிலே அந்த பகதாதிலே 100கணக்கான நூலகங்கள் இருந்தது. இந்த நூலகங்களை எல்லாம் நாம் தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக
பல வருடங்களாக சொல்லி காட்டுகின்றார். இதை விளக்கம் சொல்லுவார், அந்த பகதாதில் இருந்த நூலகங்கள் உள்ள புத்தகங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையில கலந்தோம். அந்த யூப்ரட்டிஸ் நதி 2 மாதமாக கருப்பு நிறமாக ஓடிக்கொண்டிருந்து சொல்வார். கண்ணியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் எத்தனை விதமான எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருந்தது. வேறொரு விஷயத்தில் சொல்வார்கள், அந்த புத்தகங்களை எல்லாம் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில கொட்டினோம், நடுவிலே கொட்டினோம். எப்படி இன்னைக்கு ஒரு ஆற்றிலே நதிக்கரையிலே மணல் மேடுகளோ அல்லது பாலமோ கட்டுவோமோ, அதே போல அந்த புத்தகங்களை எல்லாம் நாங்கள் கொட்டினோம். கொட்டி இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு குதிரைகள் கடப்பதற்காக பாலமாக அந்த புத்தகங்கள் பயன்படுத்தி சொன்னால் எவ்வளவு புத்தகங்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவு உயிரியே நிறைந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏன் இந்த கல்வியிலே இந்த நிலைக்கு போனது? கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி வரைக்கும் இஸ்லாமுடைய அந்த ஹிலாபத்துடைய ஆட்சி 1924 என்ற ஹிலாபத்துடைய ஆட்சி முடிவுக்கு வந்ததோ அதற்கு முன்பு வரைக்கும் இஸ்லாமிதான் கல்வியிலே உலகிற்கு வழிகாட்டக்கூடியவராக எந்த அளவு இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் உலகத்திலே 75% மணற்பரப்புகள் 75% இடங்கள் முழுமையாக இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தார்கள். அப்படி இருந்த இஸ்லாமியர்கள் ஏன் இந்த கல்விகளை மோசமாக போய்விட்டார்கள்? யோசிக்கின்றார்கள். கிறிஸ்துவர்கள் யூதர்கள் இருவர்களும் எதிரியாக இருந்தால் கூட இஸ்லாமியர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? ஒன்றுமில்லை. இஸ்லாத்திலே உலக கல்வியும் மார்க்க கல்வியும் உலகம் சார்ந்த கல்வியும் மார்க்கம் சார்ந்த ஆகியோத்திரை கல்வியும் ஒரு சேர அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 2 கல்வியையும் ஒன்றாக படிப்பதனால் வானத்தை மருத்துவத்தை படிக்கின்றார்கள், குர்ஆனுடைய அடிப்படை ஹதீஸுடைய அடிப்படை மருத்துவத்தை படிக்கின்றார்கள், வான சாஸ்திரத்தை படிக்கின்றார்கள், குர்ஆனுடைய அடிப்படையிலே குர்ஆன் வான சாஸ்திரத்தை உன்னேசரிக்க படிக்கின்றார்கள், பொருளாதாரத்தை படிக்கின்றார்கள், பொருளாதாரம் அல்லாஹ் என்று சொல்லியிருக்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, படிக்கிறாங்க. ஆகையால் எல்லா விஷயத்திலேயே இவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்மாதிரியாக கொண்டு படிக்கின்றார்கள். அல்லாஹ் வேறு உலகம் வேறு. இவர்களை 2ஐயும் தனித்தனியாக பிரித்தால் மாத்திரமே இந்த இஸ்லாமியர்களுக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மெகாலே பாடத்திட்டம் என்று நாம் கல்லூரியில் படிக்கின்றோமே, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஐடி தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பாடத்திட்டத்திற்கு மெகாலே பாடத்திட்டம், மெகாலே என்பவரால் கொண்டு வரப்படும் பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நீங்கள் மார்க்க கல்வியை தனியாக படித்துக் கொள்ளுங்கள், உலக கல்வி தனியாக படித்துக் கொள்ளுங்கள். உலக கல்வியை படிக்க வேண்டுமா? வாருங்கள், பிரான்சுக்கு இலவசமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தந்து படிக்க வைக்கின்றோம். வாருங்கள், லண்டனுக்கு இலவசமாக ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கின்றோம். வாருங்கள், அமெரிக்காவிற்கு இலவசமாக படிக்க வைக்கின்றோம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் ஆசி காட்டி நம் மக்கள் மருத்துவராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், மிகப்பெரிய முறையில் உலக கல்வி படித்தால் மிகப்பெரிய பணங்கள் குவியல் குவியலாக கிடைக்கும் என்ற ஒரு மாயை நம்பி மார்க்கத்தை இழந்து மோசமான நிலைமையாக உட்கார்ந்திருக்கின்றோம். எத்தனையோ சோழர்கள் படிக்கின்றார்கள், காலேஜுக்கு செல்கின்றார்கள், படிக்கின்றார்கள், பேண்ட் ஒட்டி இருக்கான், ருக்கு செஞ்சா எல்லாமே தெரியுது. மார்க்கத்திலே எதை மறைக்க வேண்டும் என்ற கல்வி போல இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலைக்கு போன காரணம் என்ன? உலகம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், காசு வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் பிறந்ததனால்தான். அந்த கிறிஸ்துவ எழுத்தாளர் சொல்லுவார், இந்த மெகாலா பாடத்திட்டத்தை நாங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினோம். அறிமுகப்படுத்திய போது இந்திய முஸ்லிம்களை பன்றியை பார்ப்பதை விட இல்லையே அதைவிடும் கேவலமாக பார்த்தார்கள். நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் படிக்க போறேன் என்று அன்று புறக்கணித்தார்கள். உலக கல்வி வேண்டாம், மார்க்க கல்விதான் முக்கியம் என்று அன்று இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் மார்க்கத்தின் மீது சத்தியமாக இஸ்லாமிய வழிகளே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியிலே தான் வாழ்வோம், நீ கொண்டு வந்த இந்த உலக கல்வி தேவையில்லை என்று புறமதிக்கு ஒதுக்கினார்கள். அதனால் தான் இன்று மார்க்க கல்வியும் இல்லாம உலக கல்வி இல்லாம அங்கிட்டு ஹைக்கினைக்கு சொல்லுவாங்க, அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நம்ம மக்கள் ரொம்ப கேவலமான முறையில் போயிட்டோம்.
கண்ணியமானவர்களே, இவையெல்லாம் வேணுங்கிறக்காக என்ன செய்யறாங்கன்னா மார்க்க கல்வி என்ற மதரசாக்களிலே உலக கல்வியும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்காங்க. அப்போவாச்சும் நீ வருவீங்கள என்னைக்கு எதிர்பார்க்கலாம் ஐடிக்கு போனமாக்கு மாதத்துக்கு மீண்டும் 50,000 சம்பளம் 70,000 சம்பளம் ஒன்று 2 வருஷம் செட் ஆகும் நல்ல காசு வந்துடும். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் வேணும், ரசூலா வேணும், இஸ்லாம் வேணும், மார்க்கம் என்பதை மறந்துவிட்டு உலக முகத்திலே ரசூலுங்க இந்த துனியா காபிர்களுக்கு சுவன பூஞ்சோலை, நாம் சுவன பூஞ்சியாக வாழ ஆசைப்படுகின்றோம். கண்ணியமானவர்களே, நமக்கு இது சிறைச்சாலையாகத்தான் இருக்க வேண்டும். சிறைச்சாலையிலே எப்படி கட்டுப்பாடோடு இருக்கமோ அந்த கட்டுப்பாடோடு இருந்தால்தான் நாம் மறுமையிலே அல்லாஹ்விடத்தை போதிக்க முடியும். ஒரு வேலை வச்சுக்கிறோமே, நீங்க உலக கல்வியை நல்லபடியா படிங்க. படித்தால் கூட நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான கல்வியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் படிக்கலாம். எங்க ஊர் பனைக்குளத்துல ஊர்களெல்லாம் படிச்சு முடிக்கலையே, வாப்பா நான் இந்த வருஷம் தேடி டிகிரி முடிக்க போறேன், விசா எடுங்க வாப்பா, நான் சிங்கப்பூர் எடுத்துங்க வாப்பா, பாப்பா என்ன மலேசியா கிடைங்க, சவுதி கிடைங்க, முடிக்கிறானோ இல்லையோ நல்ல டிகிரியோட 90% மேல மார்க் எடுத்தா கூட எங்க போறான், வெளிநாட்டுக்கு போயிடறான். நம்ம பிள்ளைங்க நினைச்சது ஐடி ஃபீல்டு இருக்கே அங்க போயிடுவோம். கண்ணியமானவர்களே, மாற்று சமுதாய மக்கள் பாருங்கள் என்ன செய்யலாம், படிச்சு முடிச்சா அரசாங்க வேலையில நிற்கிறான். ஒருத்தர் இருந்தா தன் பிள்ளைய எப்படி அரசாங்கத்திலே ஒரு வக்கீலாகவோ அல்லது நீதிபதியாகவோ ஒரு மருத்துவராகவோ இல்லை அரசு துறைகளே ஏதாவது டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எக்ஸாம் எழுதி அரசு துறையில் வர வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? ஏன் அந்த ஆசை நமக்கு இல்லாம போயிட்டது? கண்ணியமானவர்களே, அந்த ஆசை இல்லாம போனத அடுத்தவங்க பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இங்க 3 வருஷம் தந்திரிக்கல, ஒரு 1/2 வருஷம் போட்டு கொடுங்க, வியாபாரத்தை லாபத்தை போட்டு கொடுங்க கேட்பாங்கல்ல, பிச்சை எடுக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்து இந்தியாவிலே 3-4 விழுக்காடு இருக்கின்ற ஒரு சமுதாயத்தினர்கள் வேலை வாய்ப்பிலையும் அரசு துறைகளையும் 40-50க்கு மேலே வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் சொன்னால் என்ன காரணம்? அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட முயற்சி. அவன் 3% இருக்கான 7% இருக்கான், படிக்கின்றான், படிப்பு ஏற்பு படிக்கின்றான், எல்லா வேலை வாய்ப்புகளிலும் அவன் வேலை இருக்கின்றான். ஏன் நம் சாதாரண மக்கள் இல்லை? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்க ஒரு பியூன், ஒரு கான்ஸ்டபிளோ, ஒரு ஏட்டையோ முஸ்லீமை பார்த்தா கூட ஆச்சரியமா இருக்கு. ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ அல்லது கலெக்டர் ஆபீஸ்லயோ ஒரு முஸ்லீமை பார்த்தா அவன் முஸ்லீம்னு காட்டிக்கிறதுக்கே வெட்கப்படுவான். இல்லை கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இப்பொழுது இந்த சரியத்துடைய விளக்கங்களை மாணவிகள் அருமையாக பேசும்போது சொன்னார்கள், எத்தனையோ விதமான சட்டங்களை கொண்டு நம்ம ஒடுக்க பார்க்கின்றார்கள். இந்த ஒடுக்குதல் எல்லாம் மாறுபடும் என்று சொன்னால் நாம் அரசு நிர்வாகத்தில் இருக்க வேண்டும். அரசு துறைகளிலேயும் அரசியல்வாதிகள் நிர்ணயிக்கக்கூடியவராகவும் அரசு அலுவலர்கள் எல்லாமே ஒரு முஸ்லீம் உலக எல்லாமே முஸ்லீமாக இருந்தால் அரசியல்வாதிகள் நிலையானவர்கள் அல்ல. அரசு தலைவர்கள், அரசு துறை இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நிலையானவர்கள். இது போன்ற பதவிகளை நான் படித்து நிச்சயமாக எப்படி ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியராக ஆகுவேன், இல்லது ஐபிஎஸ் ஆகுவேன், இல்லது ஐஎஃப்எஸ் ஆகுவேன், ஒரு மருத்துவராகுவேன், அல்லது நீதித்துறையில் ஒரு ஜட்ஜாக ஆகுவேன், மிகப்பெரிய வக்கீலாகுவேன் என்ற குறிக்கோளோடு எந்த இஸ்லாமிய முழுமையாக செயல்படுகின்றாரோ அப்பொழுதுதான் நீங்கள் இந்த உலகத்தை கற்கிறீர்களா, இஸ்லாத்திற்கு கொஞ்சமாச்சு விசுவாசமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வி என்று சொன்னால் மார்க்க கல்வி, உலகக்கல்வியின் பால்வாடி கிடையாது. எல்லாமே இந்த அல்லாஹ்வுடைய கல்விதான். ஆனால் அல்லாஹ்வையும் அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளையும் நினைவூட்டக்கூடிய கல்வி மார்க்க கல்வி. இந்த உலகத்தை நினைவூட்டி உலகத்தோடு சேர்த்து மறுமையை நினைவூட்டணும்னு சொன்னால் அந்த கல்வி அல்லாஹ்விடத்து மிகவும் உயிரினை ஏற்படும். இன்னைக்கு கேரளாவிலாம் ஆலிமா ஓதிக்கிட்டே ஜட்ஜா வந்தாங்க, எத்தனையோ ஒரு ஆலிமா ஓதிக்கிட்டு நீதியே வர்றாங்க, எத்தனையோ வருது. நம்மளும் அதே மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முடிஞ்சளவு மார்க்க கல்வியோடு சேர்ந்து பயில ஆசைப்படுங்கள், பயிலுங்கள். இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உதவுவதற்காக இஸ்லாமிய சமுதாயம் அடுத்தவனத்தில் கையேறி இருக்கக்கூடாது. நம் சமுதாய மக்களை எவரும் எந்த விதத்திலும்
கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் சொன்னால் எல்லா அரசு துறைகளும் இஸ்லாமிய மக்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பினை, அந்த மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை நம் மக்களுக்கு அல்லாமல் அல்லாஹ் வழங்கி நம்ம மீது உயர்ந்த சந்ததியாக இந்த சமுதாயத்திலே யாரை பார்த்து பயப்படாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே பயக்கூடிய மிகப்பெரிய சந்ததியாக, சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்கி நல்லரும் புரிய வேண்டும் என்று இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த உள்ள ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.